Hello students, welcome to Janu Max today class for 10th standard max exercise 1.4 5th question பார்க்கலாம். சேம் 4th questionும் 5th questionும் ஒரே மாடல் தான். ஸோ 4th questionும் போட்டிருக்கோம், நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். ஸோ இது அதோட சேம் சம் தான் 5th questionும். ஷோ தட் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா n to nல இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா ரியல் நம்பர்ஸ்னு தெரியும், ஓகேங்களா? அது 1 2 3 எக்ஸட்ரா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் m ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3 இஸ் 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இது 1-to-1 on-to-ஆக ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது 1-to-1ன்றது எப்படி ப்ரூவ் பண்ண போனால் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து ஏரோ டயக்ராம் போட்டு பார்த்தா சரியாயிடும், ஓகேங்களா? அப்போ ஈஸியாக வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் எஃப் ஆஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3, ஓகேங்களா? என்னன்றது என்னது சேம் எக்ஸு, ஓகேங்களா? ஸோ அப்போ எம் இப்போ 1 2 3 4 லெட்டர்ஸ்க்கு மட்டும் மாற்றி கொடுக்குறாங்களேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்மளுக்கு வேல்யூ என்ன கொடுக்குறாங்களோ அதை கொண்டு போய் நமக்கு வேல்யூவில் கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணுறது தான், ஓகேங்களா? ஸோ அதில் அவங்க எக்ஸ் டு இசட் வரைக்கும் எந்த லெட்டர்ஸ் ஏ டு இசட் வரைக்கும் எந்த லெட்டர்ஸ் கொடுத்தாலும் ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எம்முக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலான்னா ரியல் நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரியல் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1 2 3 எக்ஸட்ராவா. ஸோ ஒரு 4 வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா போதும். எம்முக்கு பதிலாக 1 கொடுக்கலாமா? இப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3, ஓகேங்களா? எம் ஸ்கொயர் போல் 1 ஸ்கொயர், எம்முக்கு போல் 1 அண்டு 3, ஓகேங்களா? 1 ஸ்கொயர் போட 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ இது என்ன எப்படி எழுதலாம்? ஆர்டர்ட் பேர் 1,5. ஸோ சைடில் எழுதிட்டிங்களா? ஆர்டர்டு எடுத்து எழுதும் போது பேர் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். எம் ஈக்குவல் டு 2 கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி சைடில் எழுதிட்டிங்களே, எடுத்து எழுதும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எஃப் ஆஃப் 2 இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3. இப்போ 2 2s are 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3, 4 2 6, 6 ப்ளஸ் 3 9, ஓகேங்களா? ஸோ அப்போ 9. இப்போ 2,9. நெக்ஸ்ட் எம் ஈக்குவல் டு 3 கொடுங்க. இப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3, ஓகேங்களா? ஸோ அப்போ 3 3s are 9 ப்ளஸ் 6. இப்போ 9 ப்ளஸ் 6, 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 6. இப்போ 9 ப்ளஸ் 6 15. அப்போ 3,15. நெக்ஸ்ட் எம்முக்கு பதிலாக 4 கொடுங்க. எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ 16ம் 4ம் ஆட் பண்ணும்போது 20, 20 ப்ளஸ் 3 23, ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படின்னு எழுதலாம்? 4,23. மினிமம் ஒரு 4 வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் போதும், ஓகேங்களா? ஸோ நிறைய வேண்டாம், ஏன்னா 2 மார்க்ஸ் சம்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஆர்டர் பேர் எழுதிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு டயக்ராம் வரையும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ 1,5 1 3 2,9 3,15 4,23, ஓகேங்களா? ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷனா on-to ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. சேம் இது நம்ம ஏரோ டயக்ராம் வரைஞ்சி பார்க்கலாம். இதில் n-to-n ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோம்? 1 2 3 4. ஸோ எக்ஸில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை ஃபஸ்ட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு n ஃபங்க்ஷன் என்னது? 1 2 எக்ஸட்ரா 1 கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, 5 எக்ஸட்ரா 9 எக்ஸட்ரா 15 எக்ஸட்ரா 23 எக்ஸட்ரா, ஓகேவா? ஏன்னா எல்லா நம்பரும் எழுதுனா பேஜஸ் பத்தாது, உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக தெரியும். ஸோ அதனால தான் டாட் போட்டுக்கோங்க மறக்காமல். 1,5. ஸோ 1 கொடுக்கும்போது 1,5. 2 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 9. 4 கொடுக்கும்போது 15. அதேமாரி 3 கொடுக்கும்போது 15. 4 கொடுக்கும்போது 23 வேல்யூ கிடச்சிச்சு. பாருங்கள், ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு இமேஜஸ் இருக்கா? ஸோ இது எலமெண்ட்ஸ் பார்ட்ஸு, இது இமேஜ் பார்ட்டு, ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் ஒவ்வொரு இமேஜ் கிடைக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன? 1-to-1 ஃபங்க்ஷன். therefore ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1, ஓகேங்களா? 1-to-1. ஸோ இது வந்து எப்படி வேர்ட்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, ஈச் எலமெண்ட்ஸ் has தேர் யூனிக்யூனா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் அது வந்து யூனிக்யூவான இமேஜஸ் இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகாமல். அவங்க on-to ஃபங்க்ஷனாக 1-to-1 கேட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு எழுதிட்டோம், ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். எங்களுடைய மேக்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.